இந்த கோடையில் LG ஸ்மார்ட் இன்வெர்டர் AC மூலம் உங்கள் வீடு மற்றும் அலுவலக மின் கட்டணங்களை குறைக்கவும். BN என்டர்பிரைசஸ் நம்பர் 1 ஹேவோக் AC டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்க புள்ள 29 வருஷமா வளர்த்திருக்கோம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அப்பா இல்ல, ஒரு பொம்பளை வளர்த்திருக்கு. இதுக்கு யார் என்ன இது தெரியும்? TVS ஆபீஸ்ல நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க வருத்தம் TVS ஆபீஸ்ல எல்லாரும் இங்க வரணும். அப்பதான் நாங்க பாடி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த கமலம் என்பவரின் மகள் நிவேதா. இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் படித்தபோது சுபாஷ் சந்திரபோஸ் என்பவரை காதலித்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் நிவேதாவை காரில் கடத்திச் சென்று திருமணம் செய்ததாக பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர். இருவரையும் பிடித்து வந்து கடலூர் மகளிர் காவல் நிலையத்தில் எழுதி வாங்கிக் கொண்டு நிவேதாவை சுபாஷ் சந்திரபோஸுடன் அனுப்பி வைத்துள்ளனர். அப்போது சுபாஷ் சந்திரபோஸ் நிவேதாவிற்கு எது நடந்தாலும் அதற்கு தானே பொறுப்பு என்று எழுதி கொடுத்து சென்றதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தாய்க்கு திடீரென்று போன் செய்த நிவேதா தன்னை தனி அறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துவதாக அழுதுள்ளார். தொடர்ந்து நிவேதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை அறிந்த நிவேதாவின் தாயார் தனது மகளின் உயிரிழப்பிற்கு கணவர், மாமியார், நாத்தனார் கொடுமைதான் காரணம் என்றும் தன் மகள் இருமுறை கர்ப்பமடைந்தும் அபாசன் செய்யப்பட்டுள்ளதாக சிதம்பரம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். தன் மகளின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் நிவேதாவின் தாயார் கமலம் தெரிவித்துள்ளார். நாங்க இன்னும் பக்கம் இல்லைங்க, 350 கிலோமீட்டர் வந்துருக்கிறோம். அவங்க இங்க கொண்டாந்து போட்டு முந்தா நேற்று போனாங்க. நீங்க வேணா சொல்ல, நேற்று வந்தாங்க, இங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். முந்தா நேற்று கொண்டாந்து நைட்டு போட்டு போனதா ஒருத்தர் கூட வரல. நாங்க புள்ள 29 வருஷமா வளர்த்திருக்கோம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அப்பா இல்ல, ஒரு பொம்பளை வளர்த்திருக்கு. இதுக்கு யார் என்ன இது தெரியும்? TVS ஆபீஸ்ல நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க வருத்தம் TVS ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் இங்க வரணும். அப்பதான் நாங்க பாடி வாங்குவோம், இதெல்லாம் வாங்க மாட்டோம். சும்மா நினைச்சீங்களா? நாங்க 350 கிலோமீட்டர்ல வருவோம், மேஜரிம்பிங்க, வேற ஜாதின்னு சொல்றோம், எங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றோம், எல்லாமே சொல்றோம். வரமாட்டேன்னா விட்டுட்டு தானே போனோம். பொண்ணுக்கு பாதுகாப்பு நானு தானே எழுதி கொடுத்தாங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாமே. இன்னைக்கு அவங்க ஏன் வரல? மீதி பிரச்சனை கேளுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருமே ஒண்ணு சொல்ல. நீங்க கேட்டா அவங்க மேல தப்பு இல்ல, அவன் நல்லவன், நாங்க நல்லவன் கெட்டவன் சர்டிபிகேட் வாங்கவே வரலங்க. எங்க பொண்ணு அவன் பார்க்கவே இல்லையே. வந்து பாடியா கிடக்கும், நான் எட்டி கூட பார்க்கல. கணவன் தானே அவன், அப்படிதான் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்பயே நீங்க கேட்கல, அரசு தரப்புல ஏன் கேட்கல? அதான் எங்க கோரிக்கை. அந்த கோரிக்கை முடிச்சாதான் நாங்க பாடி வாங்குவோம், எல்லாம் வாங்க மாட்டோம். இந்த கோடையில் LG ஸ்மார்ட் இன்வெர்டர் AC மூலம் உங்கள் வீடு மற்றும் அலுவலக மின் கட்டணங்களை குறைக்கவும். BN என்டர்பிரைசஸ் நம்பர் 1 ஹேவோக் AC டிஸ்ட்ரிபியூட்டர்.